20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர்களுடைய மூதாதையர்கள் ஆப்பிரிக்காவோட பிரதான நிலப்பகுதியிலிருந்து கடலை கடந்து பயணம் செஞ்சு மடகாஸ்கரை அடைஞ்சது. காலப்போக்கில் இவை தீவோட தலை சிறந்த வேட்டைக்கார விலங்காவும் சுறுசுறுப்பான, புத்திசாலித்தனமான மற்றும் அச்சமற்றவர்களாகவும் பரிணமிச்சது. இப்படி தனிமை மற்றும் அவசியத்தால வடிவமைக்கப்பட்ட ஒரு பரிணாம வேட்டைக்கார விலங்கா உருவெடுத்தது. இப்படி ஃபோசாங்கிற விலங்கு உருவானதே ஒரு தனித்துவமான கதை தாங்க. ஃபோசா உருவத்துல கிட்டத்தட்ட ஒரு நாயை போலவே நீளமானதுங்க. 80 சென்டிமீட்டர் நீளமும் 9 கிலோ வரை எடையும் இருக்கும். ஃபோசா எளிதா மரங்கள்லையும் ஏறக்கூடியதுங்க. இதனோட வால் இதோட உடலுக்கு இணையான நீளத்துல இருக்கிறதால மரம் ஏறும் போதும் இவற்றுக்கு ஒரு சமநிலையை கொடுக்குது. இவற்றால மரம் ஏறி வேட்டையாட கூட முடியும். இதுக்கு அவற்றோட உறுதியான நகங்கள், நெகிழ்வான கணுக்கால்கள் போன்ற தனித்துவமான அம்சங்கள் பெரிதும் உதவுது. இவ்வளவு ஏங்க, ஃபோசானால தலைகீழா கூட மரம் ஏற முடியும்னா ஆச்சரியமா இருக்குல்ல. இப்படி பல சிறப்பம்சங்களால பல வேட்டைக்கார விலங்குகளால கையாள முடியாத இடங்கள்ல கூட சிரமமே இல்லாம இவ வேட்டையாடுது. இவற்றோட உடல் தசைகள் மெல்லிசாவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு. இதன் மூலமா வேகமா பாயிறது மற்றும் பதுங்கி தாக்குறது ஆகிய ரெண்டுக்குமே ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டிருக்கு. மேலும் இவற்றோட கூர்மையான இமைக்காத கண்கள் மங்கலான காட்டு வெளிச்சத்துல கூட இரையை கண்டுபிடிக்க ஏதுவா இருக்கு. ஃபோசாவோட தாடைகள் கூர்மையான பற்களை தாங்கிய ஒரு ஆயுதம் மாதிரி செயல்படுது. இவற்றை கொண்டு எளிதா எலும்புகளை கூட நசுக்கக்கூடியது. எல்லாத்துக்கும் மேல இவை தங்கள் உடல்ல இருந்து சுரக்கக்கூடிய ஒரு விதமான வாசனை திரவத்தை பயன்படுத்தி தங்கள் எல்லைகளை குறிக்குது. இது மற்ற வேட்டைக்கார விலங்குகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுற விதமா இருக்கு. மடகாஸ்கர் காடுகள்ல லெமுர்கள் அங்க இருக்கிற பொதுவான பெரிய இரையா இருக்கு. ஃபோசாக்கள் லெமுர்களை வேட்டையாடுறதுல கை தேர்ந்த விலங்கா திகழுதுங்க. நொடி பொழுதுல மரத்துக்கு மரம் தாவக்கூடிய லெமுர்களை வேட்டையாடுறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.